வணக்கம். இன்று நான் உங்களிடம் உரையாற்றும் உரையாகப்பட்டது தம் முன்னோர்களுக்கு கொடுக்கப்படும் தர்ப்பணம் மற்றும் சிரார்த்தத்தை பற்றியது. ஏன் அடிக்கடி நான் இதை வலியுறுத்துகிறேன் என்றால், இம்மானிட பிறப்பு மிகப்பெரிய துன்பத்திற்கு ஆளாகக்கூடிய இரண்டு விஷயங்களில் ஒன்று பித்ருதோஷம், இன்னொன்று பெண் தோஷமே. அதனால் இந்த பித்ருதோஷத்தை முதலில் உங்களுக்கு விளக்கிவிட்டு அதற்கு பின் பெண்களால் வரக்கூடிய தோஷங்களை பற்றி கூறும் பொழுது உங்களை இந்த மானிட பிறவின் துன்பத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்பது எனது நோக்கமாக உள்ளது. இந்த உரைக்கு முன் நமது சேனலை பார்ப்பவர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டுமாய் மிக்க பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். சரி, விஷயத்திற்கு வருவோம். பித்ருலோகம் உண்டு, பரலோகம் உண்டு என்ற உண்மையை நாம் நம்பித்தான் ஆக வேண்டும். இன்று விஞ்ஞானத்தில் சில லோகங்கள் உள்ளது என்றும் அங்கு சில உருவங்கள் தெரிகிறது என்றும் கண்டுபிடித்துள்ளார்கள். விஞ்ஞானம் கண்டுபிடிக்க முடியாத பல விஷயங்கள் இன்றும் உள்ளது. எனவே அவ்விஷய சம்பந்தப்பட்டதுதான் இந்த பித்ரு உலகம், பித்ரு தோஷம் போன்றவை. இதை இந்த விஞ்ஞானம் கண்டுபிடிப்பதற்கு இன்னும் பல காலங்கள் ஆகலாம். இருந்தாலும் நமது சாஸ்திர நம்பிக்கையின் பால் பற்று வைத்து அக்கறை செலுத்தி நம்பிக்கையுடன் இதை நாம் பின்பற்ற வேண்டியது இந்துக்களாகிய நமது கடமை. நம் முன்னோர்கள் இறந்த பின் பிரேத ரூபமாய் காற்று வடிவில் இருப்பார்கள். அதன் பிறகு அவர்களை மேல்நிலைப்படுத்தும் பொருட்டு, அதாவது பித்ருக்களாக்கி பித்ருலோகத்தில் அடைய செய்யும் பொருட்டு நாம் செய்யக்கூடிய சாஸ்திர சம்பிரதாய செயல்முறைகளே இந்த சிராத்தமும் தர்ப்பணமும் என்பதாகும். நம் முன்னோர் இறந்த பிறகு பூமியில் அவர் சந்ததியாக வழிவந்தவர்கள் செய்யக்கூடிய நற்கர்மங்களின் மூலமாக அவர் பித்ருவாகிறார். மேலும் அவர் வாழுகின்ற பொழுது செய்த தான தர்மங்களும் நற்கர்மங்களும் அவரை பித்ருவாக்க பயன்படுகிறது. எனவே இந்த இரண்டு விஷயங்களே ஒரு இறந்த முன்னோர்களை மேன்மை நிலைக்கு இட்டு சென்று பித்ருலோகத்தில் சேர்ப்பதற்கு உதவி புரிகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, சிராத்தம் என்றால் என்ன என்பதை பார்ப்போம். முன்னோர் ஒருவர் இறந்து விட்டார் என்றால் அவர் எந்த திதியில் இறந்தார் என்பதை அனுசரித்து ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய அந்த திதியில் சாஸ்திர சம்பிரதாயங்கள் சொல்லும் விதிப்படி செய்யக்கூடிய சில சடங்கு செயல்களே சிராத்தம் என்பதாகும். கட்டாயம் செய்யப்பட வேண்டிய கடமைகளில் இது ஒன்று என்று மனதிலே உறுதி பூண்டு அக்கறையுடன் சிரத்தை எடுத்து செய்வதால் இதற்கு சிராத்தம் என்று பெயர். வருடம் ஒரு முறை வரக்கூடிய அவர் இறந்த திதியை அனுசரித்து செய்வதால் இதற்கு திதி என்று பெயர். இந்த சிராத்த தர்ப்பணங்களை சரிவர செய்யாத பட்சத்தில் பித்திருக்கள் திருப்தி அடையாமல் போகிறார்கள். இதனால் அவர்களுடைய சாபத்திற்கு நாம் ஆளாக வேண்டியுள்ளது. இதன் காரணமாக அந்த வம்சாவளியில் வரக்கூடிய குடும்பங்கள் பலவித இன்னல்களை அனுபவிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறார்கள். எனவே வம்சாவளியில் வரும் அந்த சந்ததியினர்கள் தன் முன்னோர்களுக்கு அவசியம் தர்ப்பணத்தையும் சிராத்தையும் கொடுக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். சிராத்தத்தின் போது புரோகிதரை வைத்து அந்த சடங்குகள் செய்யப்படுவதால் புரோகிதர் சொல்லும் மந்திரங்களை தெளிவாக உச்சரித்து நாமும் அவருடன் சேர்ந்து சொல்வதுதான் உத்தமம். சரி, சிராத்தத்தின் நோக்கம்தான் என்ன? நம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சிறப்பாக நிறைவேற்றுவது, அவர்களின் ஆத்மாவை சாந்திப்படுத்துவது, அவர்களின் பாவங்களை போக்கி அவரை மேலுலகுக்கு அனுப்புவது. இறந்தவரை நினைத்து பூமியில் பல தான தர்மங்களை செய்வதால் அவருக்கு புண்ணியம் கிடைக்கிறது. அந்த புண்ணியத்தின் பலனாக முன்னோர்கள் மேலுலகை எய்துவார்கள். இந்த சிராத்த நிகழ்ச்சியின் பொழுது ஹோமம் வளர்க்கப்படுகிறது மற்றும் அரிசி சோறு சமைக்கப்படுகிறது அல்லது அரிசி மாவு உபயோகப்படுத்தப்படுகிறது. இந்த சோற்றிலோ அல்லது அரிசி மாவிலோ வாழைப்பழம்,
வெல்லம், எள்ளு, தயிர், பால், தேன் போன்றவைகள் கலக்கப்பட்டு பிசைந்து உருண்டையாக உருட்டி பிண்டமாக வைக்கப்படுகிறது. இதில் பிண்டமிடுதல் முக்கிய நிகழ்வாகும். ஒவ்வொரு பிண்டமும் ஒவ்வொரு முன்னோரை குறிப்பதாக உள்ளது. தர்பையின் துணை கொண்டு எல்லை உள்ளங்கையில் வைத்து நீரை அதில் ஊற்றி கட்டை விரலின் வழியாக கீழே விழச் செய்து முன்னோர்களுக்கு அந்த எள்ளு தண்ணீரை சமர்ப்பணம் செய்கிறார்கள். அப்போது முன்னோர்களின் கோத்திரம் சொல்லப்படுகிறது, அவர்களது பெயர் சொல்லப்படுகிறது. எள்ளு தண்ணீர் விடும் பொழுது முன்னோர்கள் நற்கதி அடையவும் சாந்தி அடையவும் என்று வேண்டிக் கொள்கிறார்கள். அதன்பின் முன்னோர்களை நினைத்து தான தர்மங்கள் செய்யப்படுகிறது. தானம் தர்மங்களுக்கு பிறகு வீட்டிலே படையல் இலை இட்டு முன்னோரை வணங்கி அதன்பின் விரதத்தை முடித்துக் கொள்கிறார்கள். விரதம் முடிப்பதற்கு முன் கட்டாயம் காகத்திற்கு படையல் வைத்தே ஆக வேண்டும். காகத்தின் மூலமாகத்தான் நம் முன்னோர்கள் அந்த படையல் உணவை உண்பதாக நமது ஐதீகம் சொல்கிறது. அதன்பின் அகத்திக்கீரை பசுவிற்கு கொடுப்பது முக்கியமாக கருதப்படுகிறது. இந்த சிராத்தத்தினால் யார் யார் பயனடைகிறார்கள்? சிராத்தத்தில் நடக்கக்கூடிய ஹோமத்தின் மூலம் அக்னி பகவான் பயனடைகிறார். நமது பித்திருக்கள் பயன்படுகிறார்கள். பித்திருக்களுக்கு பூமியில் துணை போகின்ற விஸ்வதேவரா அவர்கள் பயனடைகிறார்கள். எங்கு பிராமண போஜம் நடந்தாலும் திருப்தி அடையக்கூடிய தேவர்கள் பயனடைகிறார்கள். பிண்ட கிரியையால் நரகவாசம் செய்பவர்கள் பயனடைகிறார்கள். பித்ருலோகம் செல்ல இயலாதவர்கள் இந்த கிரியையினால் பயனடைகிறார்கள். 20 வகையான சிராத்தங்கள் நமது நூலில் சொல்லப்பட்டுள்ளது. ஏகோதிஷ்ட சிராத்தம், ஊனமாசிக சிராத்தம், வருஷாப்திக சிராத்தம், நாந்தி சிராத்தம், புண்ணியகால சிராத்தம், மகாலய சிராத்தம், கிரகணகால சிராத்தம் போன்ற பல வகையாக சிராத்தங்கள் சொல்லப்பட்டுள்ளன. எனவே அன்பர்கள் இந்த சிராத்தத்தை சிறப்புடன் செய்து முன்னோர்களின் ஆசையை பெற வேண்டும் என வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். தர்ப்பணம் என்றால் என்ன? தர்ப்பணம் என்றால் திருப்தி செய்தல் என்று பொருள். பித்ரு தர்ப்பணம் என்றால் பித்திருக்களை திருப்தி செய்தல் என்று பெயர். இந்த பித்ரு தர்ப்பணத்தில் தர்பை புல்லும் எள்ளும் நீரும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த எள்ளும் நீருமே முன்னோர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஆண்டுக்கு 96 முறை தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. அவ்வாறு செய்ய இயலாவிடில் மாதம் ஒரு முறை 12 முறையாவது தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று கூறுகிறது சாஸ்திரம். அதுவும் இயலாத நிலையில் ஆடி அமாவாசை, புரட்டாசி, தை அமாவாசை போன்ற 3 மாதங்களிலாவது இந்த பித்ரு தர்ப்பணத்தை செய்ய சொல்லி வலியுறுத்துகிறார்கள். தர்ப்பணம் 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. 3 வகையிலும் செய்யலாம். நித்திய தர்ப்பணம் நமது வீட்டிலே தினமும் தெய்வ வழிபாடு செய்வதைப் போல முன்னோர்களை நினைத்து எள்ளு தண்ணீர் கொடுத்து தர்ப்பணம் செய்யப்பட வேண்டும். இதுவே நித்திய தர்ப்பணம். அமாவாசை தர்ப்பணம். அமாவாசையை பித்திருக்களின் திதி என்று அழைப்பார்கள். அமாவாசையின் பொழுது பித்திருக்கள் அதிக பசி தாகம் உள்ளவர்களாக இருப்பார்கள். மகாலய அமாவாசை போன்ற தினங்களில் பித்திருக்கள் பித்ருலோகத்திலிருந்து அவர்கள் சந்ததியினரின் வீட்டு வாசலில் வந்து நிற்பதாக ஐதீகம். எனவே அவர்களுக்கு எள்ளு தண்ணீர் தர்ப்பணம் செய்து வழங்கும் பொழுது அவருடைய பசிதாகம் தீர்க்கப்படுகிறது.
அடுத்து மூன்றாவதாக திதி தர்ப்பணம். முன்னோர்கள் எந்த திதியில் இறந்தார்களோ அந்த திதி வருடம் ஒரு முறை வரப்படும் பொழுது செய்யும் தர்ப்பணமே திதி தர்ப்பணமாகும். அன்று புரோகிதரை கொண்டு பல சடங்குகளை செய்து எள்ளு தண்ணீரை அந்த பித்தர்களுக்கு ஆகாரமாக கொடுக்கப்படுகிறது. இதனால் அவர்கள் திருப்தி அடைகிறார்கள். தர்ப்பணங்கள் 3 வகைப்படும். பித்ரு தர்ப்பணம். பித்ரு என்றால் தந்தை வழியில் வந்தவர்கள் என்று பொருள். எனவே தந்தை, பாட்டன், முப்பாட்டன், பூட்டன் என்ற முன்னோர்களையும் அவர்களது மனைவிமார்களையும் நினைத்து நாம் கொடுக்கப்படும் இந்த தர்ப்பணம் பித்ரு தர்ப்பணம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து மாத்ரு தர்ப்பணம். மாத்ரு என்றால் தாய் என்று பொருள். எனவே மாத்ரு வழியில் வரும் முன்னோர்கள், அதாவது தனது தாயின் தாய், தாயின் தந்தை, தாயின் பாட்டி, தாயின் பாட்டன் என்ற வகையில் அவர்களை நினைத்து இந்த தர்ப்பணம் செய்யப்படுவதால் இதற்கு மாத்ரு தர்ப்பணம் என்று பெயர். அடுத்து மூன்றாவதாக காரூணிக தர்ப்பணம். நண்பர்கள், சித்தப்பார், உடன் பிறந்தோர், மாமன், மச்சண்ணன் மற்றும் குருமார்கள், நண்பர்கள், தனக்கு உதவி புரிந்தோர், ஏன் மரம், விலங்குகள் இவற்றிற்கு கூட செய்யப்படும் தர்ப்பணம் காருண்ய தர்ப்பணம் என்று பெயர். இவ்வாறு தர்ப்பணங்கள் பல வகையாக பிரிக்கப்பட்டு அனைத்து உயிர்களும் சாந்தி அடைய இறைவனால் இந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள் உருவாக்கப்பட்டு மனிதர்கள் கடைபிடிக்க வலியுறுத்தப்பட்டு இருக்கிறது. இந்த சிராத்த தர்ப்பண நிகழ்வுகளால் பூமியில் உயிருடன் வாழ்பவர்களும் மேலுலகில் இறந்தவர்கள் சிறந்த நிலையை அடைவதற்கும் வழிவகுக்கப்பட்டுள்ளது. இச்செயல் பகவானின் கருணையையே குறிக்கிறது. இறந்த முன்னோர்கள் சிறந்த பிறவியை அடைவதற்காகவே இந்த சாஸ்திர சம்பிரதாய முறைகள் இறைவனால் படைக்கப்பட்டுள்ளது என்பதை உணர்ந்து நாமும் இதை பின்பற்றி வாழ்க்கையில் மேன்மையுற வேண்டுமாய் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.